யோசிச்சு பாருங்க. வேலைய நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா இல்ல வேலை உங்கள கண்ட்ரோல் பண்ணுதா? நம்மள பல பேருக்கு இந்த கோடு எங்க இருக்குன்னே தெரியல. ஒருவேளை அதுவே நம்மள மொத்தமா சோர்வடைய வச்சிட்டா என்ன பண்றது? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இப்போ லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு புரட்சினே சொல்லலாம். ஆனா அவங்க அதிக சம்பளம் கேட்கல, பெரிய ப்ரமோஷனும் கேட்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேலையே மொத்தமா தூக்கி போட்டுட்டு வராங்க. இது ஏதோ ஒரு சின்ன பிரேக் இல்ல ஒரு வெக்கேஷன் கூட இல்ல. அவங்க வாழ்க்கைய திரும்பவும் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா வேலைக்காக அவங்க கொடுக்கற விலை ரொம்பவே ஜாஸ்தியாகிடுச்சு. சரி, இதுக்கு பேரு தி கிரேட் வாக்கவே. ஆனா இது வெறும் வேலையை விடுறதுன்னு மட்டும் பார்க்காதீங்க. இது அதை விட ரொம்ப பெருசு. இது ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷிஃப்ட். சோர்வு, விரக்தி, மனுஷனா ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற ஏக்கம், இதிலிருந்து பிறந்த ஒரு இயக்கம் இது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, பல வருஷமா நம்மளோட வெற்றியை எப்படி அளந்தோம்? ப்ரொமோஷன், பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ், இதை வச்சுதானே. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறோங்கிறது ஒரு காலத்துல ஒரு கெத்தா இருந்துச்சு. ஆனா இப்போ அதே கெத்து தான் ஒரு பெரிய பாரமா மாறிடுச்சு. நாம இப்ப பார்க்க போறது பர்ன் அவுட் நேஷன் பத்தி. பர்ன் அவுட்டுங்கிறது இப்போ சும்மா ஒரு வார்த்தை கிடையாதுங்க. அது பல லட்சம் மக்களோட நிஜ வாழ்க்கை. ஆனா பர்ன் அவுட்னா என்ன? அது வெறும் டயர்டா இருக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. பர்ன் அவுட்னா வேலை உங்களுக்கு கொடுக்கறத விட உங்ககிட்ட இருந்து அதிகமா உறிஞ்சி எடுக்கும்போது வர்ற ஒரு நிலை. அது ஒரு எமோஷனல் சோர்வு, ஒரு நாள் பட்ட மன அழுத்தம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது அது உங்க வேலையை மட்டும் பாதிக்காது. உங்களோட மன ஆரோக்கியம், உங்க உறவுகள், உங்கள் உடம்பு, ஏன் மொத்தத்துல உங்க வாழ்க்கையோட சந்தோஷத்தையே அது காலி பண்ணிடும். விடாம இருக்கிற வேலை அழுத்தம், ரொம்ப நேரம் வேலை பார்க்கறது, கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து நிறைய பேரை மனசளவுல சோர்வடைய வைக்குது. ஒரு கட்டத்துல வேலைங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு நிரந்தர டென்ஷனா மாறிடுது. அப்போதான் மனசுல ஏதோ ஒன்னு உடையுது. அந்த உடையிற பாயிண்ட் தான் பல பேரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையுது. சரி, இப்போ ஏன் இத்தனை பேருக்கு இந்த நிலைமை வருது? இந்த பர்ன் அவுட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய மாற்றம் நடக்குது? ஏன் இப்ப மக்கள் வேலையை விட்டுட்டு அவங்க வாழ்க்கைய பத்தி திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க? அவங்கள எது இப்படி ஒரு முடிவுக்கு தள்ளுது? இங்க 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல, முடிவே இல்லாத மன அழுத்தம். 2வது, வேலைக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல பேலன்ஸ் இல்லாதது. 3வது, எப்ப பார்த்தாலும் நீ ப்ரொடக்டிவா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது. 4வது, நம்மள யாருமே கண்டுக்கல, சப்போர்ட் பண்ணலங்கிற ஒரு உணர்வு. கடைசியா 5வது, வாழ்க்கைங்கிறது சும்மா டயர்டா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை. இது எல்லாமே ஒன்னு சேரும்போது தான் மக்கள் அந்த முடிவை எடுக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க. நம்ம வேலை தான் நம்ம அடையாளம். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா நம்ம வேலையை தான் சொல்லுவோம். ஆனா இப்போ மக்கள் அந்த அடையாளத்தையே மாத்தி எழுதுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றியோட அர்த்தமே மாறிடுச்சு. முன்னாடிலாம் பெரிய பெரிய டைட்டில்ஸ் தான் முக்கியமா இருந்துச்சு. ஆனா இப்போ டைமை விட முக்கியம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. முன்னாடிலாம் பர்ன் அவுட் ஆகி வேலை செய்யறது ஒரு பெருமை. ஆனா இப்போ லைஃப்ல பேலன்ஸ் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டாங்க. முன்னாடி இடைவிடாதது பிரஷர், இப்போ ரெஸ்ட். இதுதாங்க இப்போதைய புதிய வேல்யூஸ். அப்போ பாருங்க, இது வெறும் வேற வேலை தேடுற விஷயம் இல்ல. இது நம்ம வாழ்க்கையில எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நாம பண்ற ஒரு ஆழமான மறுபரிசீலனை. இது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். பர்ன் அவுட் நேஷன்ங்கிறது வெறும் நியூஸ் ஹெட்லைன் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையில வேலை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு காட்டுற ஒரு கண்ணாடி. டயர்டா இருக்கிறது நார்மல்னு நினைச்ச காலமெல்லாம் போச்சு. இப்போ மக்கள் அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அப்போ நாம கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி ஏன் மக்கள் வேலையை விடுறாங்கங்கிறது இல்ல. நாம உண்மையா கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: ஜெயிக்கிறதுக்கு நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்னு முதல்ல நினைச்சோம்? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய கேள்வி. நாம வேலை பார்க்கற விதத்தை பத்தி இந்த அனாலிசிஸ் உங்களை யோசிக்க வச்சிருந்தா மறக்காம இதுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி: உங்களை ரொம்பவே சோர்வடைய வைக்கிற ஒரு வேலையை விட்டுட்டு வர நீங்க தயாரா? நிச்சயமற்ற நிலைமை இருந்தாலும் அந்த முடிவை எடுப்பீங்களா? உங்க பதில்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேலை, வாழ்க்கை, இந்த மாடர்ன் உலகத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.